அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பண பிரச்சனைகளும் தீரும். பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒருபோதும் இருக்காது. பணம் உங்களுக்கு குவியும். எப்படின்னா மலை அளவுக்கு குவியும். கடன்கள் எல்லாமே முழுமையா நீங்கிரும். கடன் உள்ளவங்க தாராளமாக நம்பிக்கையோட இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. எந்த கடனா இருந்தாலும் சரி, வட்டி கடனா இருந்தாலும் சரி, இல்லை நகை கடனா இருந்தாலும் சரி, இல்லை லோன் போட்டிருக்கீங்க, ஆனா எனக்கு போதிய பணம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு, என் வாழ்க்கையே கடன்லயே போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, வாழ்நாள் முழுக்க கடன்லயே ஓடிருமோ நாட்கள் அப்படின்னு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அமல் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த அமலை நீங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பணம் அதிகமாகி இருக்கும். அது உங்களால உணர முடியும். உங்க பர்சுல பணம் அதிகமாகி தான் இருக்குமே தவிர குறைஞ்சிருக்காது. தீரவே தீராது. பணம் எடுக்க எடுக்க அள்ளி அள்ளி கொடுக்க தான் செய்வானே தவிர, அந்த ரப் நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தான் செய்வானே தவிர தீரவே தீராது. பணம் உங்களுக்கு குவிந்துக்கிட்டே இருக்கும். ஒருபோதுமே உங்களுக்கு என்னைக்குமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது. எவ்வளவு ஏழையாக நீங்க இருந்தாலும் சரி, எவ்வளோ ரொம்பவும் கஷ்டமா இருக்கு என் வாழ்க்கையே, என்கிட்ட ஒரு 1000 ரூபா சேர்றதுங்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அது பெரிய எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா என் வாழ்க்கையில சேர்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க ஏழ்மையில இருந்தாலும் சரி, உங்களை அல்லாஹ் தஆலா பணக்காரராக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை அப்படிங்கிறது தான் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும். முழு ஈமானோட, முழு நம்பிக்கையோட, இறை அச்சத்தோட இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. இது ரொம்பவும் பெரிய அமல்லாம் கிடையாது. இதை நீங்க மனனம் செய்யணுங்கிற அளவுக்குலாம் ஒரு விஷயமே கிடையாது. இது நீங்க நியத் வச்சு நீங்க இதை செஞ்சுட்டாலே போதும். நியத் வைத்தாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். 7 நாள்லயே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உங்களால பார்க்க முடியும். பணம் உங்களுக்கு பர்சுல அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் சரி, அந்த தேவைகள் 7 நாட்களில் நிறைவேறி இருக்கும். வேற ஏதாச்சும் எந்த தேவையா வேணாலும் இருக்கும். நல்ல தொழில் வேணும், நல்ல ஒரு திருமணம் நடக்கணும், நல்ல சாலிகான பிள்ளைகள் வேணும், நல்ல முறையில் என் பிள்ளைகள் வளரணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும். சில பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் அதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, என்ன கடன் இருந்தாலும் சரி, ஓவராலாக பண பிரச்சனைக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு அரும்பெரும் மருந்தாக இருக்குது. எந்த தேவையாக இருந்தாலும் சரி தாராளமாக கண்ணை மூடிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யலாம். ரொம்பவும் கஷ்டமான அமல்லாம் கிடையாது. இந்த ஒரு அமலை நீங்கள் காலை நேரம், அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நேரம் அப்படின்னா என்ன, இந்த தஹஜத்துடைய நேரம், அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்காக கீழ் வானத்தில் இறங்கி வந்து என்னிடம் யாராச்சும் துவா கேட்குறீங்களா, உங்கள் துவாவை நான் ஏற்றுக்கிறேன், என்னிடம் யாராச்சும் பாவ மன்னிப்பு கேட்குறீங்களா, உங்களுடைய பாவங்களை நான் நிறைவேற்றி அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்குறேன், உங்களோட தேவைகள் என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவையை நிறைவேற்றி அந்த விஷயத்தை சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றுறேன் அப்படின்னு அல்லாஹு தாலாவே வாக்களித்த ஒரு நேரம் தஹஜத்துடைய நேரம். இப்போ நம்ம நோன்பு காலத்தில் நம்ம இருக்கோம். நோன்பு செய்யக்கூடிய நேரம் அந்த சஹருடைய நேரமும் அதே நேரம் தான். அதனால நீங்கள் இப்போ நீங்கள் நோம்பில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சஹருடைய நேரத்தில் நீங்கள் 33 முறை மட்டும் ஓதுங்க. இதே நீங்கள் நோன்புக்கு பிறகு அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம். தஹஜத்துடைய நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை ஓதுங்க. அதேமாதிரி ஃபஜருடைய நேரத்தில் உகந்த நேரம், அந்த நேரத்திலாம் தாராளமாக 33 முறை ஓதுங்க. ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் இல்லை. அது என்ன அப்படின்னா, அல்லாஹு அல்லாஹு ரப்பி, அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி, அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி, அல்லாவே அல்லாஹுவே என்னுடைய ரப்பே, என்னுடைய ரப்பே அப்படிங்கும்பொழுது நம்ம அல்லாஹுவை வந்து ரொம்ப நெருக்கமாக உரிமையோடு நம்ம சொல்கிறோம். என்னுடைய ரப்பே, என்னோட ரப்பு நீ தான் எனக்கு செய்யணும், உன்னை தாண்டி யாரால் என்ன செய்ய முடியும், எந்த விஷயத்தையுமே யாராலையுமே சக்தி கிடையாது, உன்னை தாண்டி வேற யாருக்குமே அந்த சக்தி கிடையாது, நீ நினச்சின்னா மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கூட பனி போல நீ மாற்றிடுவ, எனக்கு தேவையான விஷயத்த நீ உடனடியாக செஞ்சிருவ, எனக்கு தேவையான விஷயத்த நீ எனக்கு செஞ்சு கூடிய ரப்பே, உன்னை தாண்டி வேற யாரால செய்ய முடியும், நீ தானே எனக்கு செய்யணும், உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் உரிமையோடு அல்லாஹ்விடம் முறையிடுங்க.
எப்போவுமே அல்லாஹ்விடம் உரிமையோட கேளுங்களேன். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏன்னா அல்லாஹ் வந்து ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு நமக்கு வந்து நெருக்கமா அல்லாஹ்ட்ட உரிமையோட கேட்கும்பொழுது, அல்லாஹ் நமக்கு இன்னுமே அல்லாஹ்வ நம்ம புகழ்ந்து, அல்லாஹ்வ நெகிழ்ந்து நம்ம கேட்குறோம்ல, அல்லாஹ்வுக்கே பிடிக்கிற அளவுக்கு நம்ம கேட்கும்பொழுது, சீக்கிரமா அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்த நமக்கு நிறைவேத்தி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். 33 முறை தான். இது ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி, அல்லாஹு அல்லாஹு யா ரப்பி. ஆனா, பொருள் உணர்ந்து மனசார நீங்க ஓதணும். நீங்க ஓதி பாருங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நோன்பு காலத்துல சஹருடைய நேரத்துல நீங்க தாராளமா இத செய்யுங்க. அதுக்கடுத்துமே நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல ஓதுங்க. ஏன்னா தஹஜ்ஜுடைய நேரம் ரொம்பவும் சிறந்த உகந்த நேரம். அல்லாஹ்வு வாக்களிக்கப்பட்ட அந்த நேரத்துல நாம ஓதும் பொழுது, கண்டிப்பா நம்மளுடைய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு பணம் குவியும். பணம் தீரவே தீராது. உங்களுடைய பர்ஸ்ல பணம் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர தீராது. எந்த கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் அல்லாஹ் தஆலா நீக்கிருவான். உங்களுக்கு உங்களுடைய தேவைகள், பண தேவை, பண பிரச்சனை, உடனடியா எனக்கு பணம் தேவைப்படுது. என்னோட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். உடனடியா தேவைப்படுது அப்படின்னு நீங்க நெனச்சாலும் சரி. இல்ல வேற ஏதாச்சும் தேவைகள் இருந்தாலும் சரி, வேற ஏதாச்சும் நோக்கம் பண பிரச்சனை இல்ல. நான் வேற ஒரு விஷயத்துக்காக நான் ஓதணும் அப்படின்னு நெனச்சாலும் சரி, தாராளமாக இந்த அமல நீங்க செஞ்சு பாருங்க. ஏழையாக இருந்தாலும் செல்வந்தராக, பணக்காரராக மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான சின்ன வார்த்தை தான் இது. சின்ன வார்த்தை. அல்லாஹ்வே என்னுடைய ரப்பே அப்படிங்கிற வார்த்தைய நம்ம அழகிய முறையில நமக்கு சொல்றோம். ரப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் மந்திரமா தான் இருக்கு. ரகசிய மந்திரம். துஆ கபூலாகக்கூடிய ரகசிய மந்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நெறைய நபிமார்கள் ஓதுன துஆக்கள பார்த்தீங்க அப்படின்னா, ரப்புங்கிற வார்த்தை அதுல இடம்பெற்றிருக்கும். ரப்பி நிலிமான் சல்த இன்டே மின் ஹைரின் ஃபக்கீர் ரப்பி ஹப்லி முல்க இன்னக அன்தல் வஹ்ஹாப். இந்த மாரி நெறைய துஆக்கள்ல வந்து ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். இந்த மாரி எல்லா துஆக்களையும் பாருங்களேன். ஓவராலா முக்காவாசி துஆக்கள்ல ரப் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வார்த்தைய கொண்டு நம்ம கேட்குறோம். சின்ன வார்த்தை தான். அதனால எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம, மறக்காம ஓதுங்க. உங்கள எப்படிப்பட்ட ஏழ்மையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா உங்கள பணக்காரராக மாத்திருவான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐவேளை தொழுகையை தவற விடாம நீங்க இந்த அமல செஞ்சு பாருங்க. கண்டிப்பா அல்லாஹ் தஆலா உங்க கூடவே இருப்பான் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. இத மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால அவங்க ஓதி பலன் பெற்றாங்க அப்படின்னா, அதற்கான கூலி அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அளிப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.